இப்போ இன்னைக்கு இந்தியாவில் எங்கே பார்த்தாலும் தேர்தல் பத்திரம் தேர்தல் பத்திரம் தேர்தல் பத்திரம்னு சொல்கிறாங்களே, இந்த அளவுக்கு எல்லாரும் தேர்தல் பத்திரம் பற்றிய ஒரு விவாதத்தை உண்டாக்குவதற்கு மூல காரணமாக இருந்து யார் தெரியுமா உங்களுக்கு? நம்ம சிபிஎம்ங்க. இப்போ மட்டும் இல்லை, ஆரம்பத்தில் இருந்தே அதை எதிர்த்து வருகின்ற கட்சி சிபிஎம். முதல்ல அறிமுகப்படுத்திய போது அதை எதிர்த்து பேசியது இது கருப்பு பணத்தை வெள்ளையாக்குகின்ற மோசமான திட்டம், இது கூடாது என்று தடுத்தது சிபிஎம். பட்ஜெட்ல 2017-18 பட்ஜெட்ல இதை ஒரு அம்சமாக கொண்டு வந்து பிஜேபி அரசாங்கம் நிறைவேற்றும் போது அதை எதிர்த்தது சிபிஎம். மணிபில் என்று அதற்கு நாமகரணம் சுட்டி ராஜ்யசபைக்கு போகாமல் தடுத்தது. ஏன்னா ராஜ்யசபையில் பிஜேபிக்கு மெஜாரிட்டி கிடையாது. எனவே ராஜ்யசபைக்கு போகாமல் இங்கே பாஸ் பண்ணலாம் என்ற அந்த வித்தையை எதிர்த்தது நம்முடைய சிபிஎம். அது மட்டுமல்ல, அதற்கான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் உள்ள கணக்கை தொடங்காத ஒரே கட்சி நம்ம சிபிஎம். மற்ற கட்சிகள்லாம் தொடங்கிட்டாங்க, ஆனால் கணக்கை தொடங்காமல் இருந்தது நம்முடைய கட்சி சிபிஎம் தான். அதை எதிர்த்து வழக்கு போட்டது சிபிஎம். சிபிஎம் வழக்கு போட்டது காரணத்திற்காகத்தான் இந்த வருடம் பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி உச்ச நீதிமன்றம் இது அரசியல் சாசனத்துக்கு முரணானது, அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படி என்ற தீர்ப்பை வழங்கியதற்கு காரணமே நம்முடைய சிபிஎம் தான். அது மட்டுமல்ல, அதுக்கு பிறகும் கூட இதனை மக்களிடம் எடுத்து சென்று அந்த கருப்பு பணத்தை வெள்ளையாக்குகின்ற இந்த திட்டத்துக்கு எதிராக இன்றைக்கும் மக்களிடையே பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கின்ற அந்த சிபிஎம் அங்கம் வகிக்கின்ற இந்தியா கூட்டணி தான் நாளை எதிர்காலத்தை நிர்ணயிக்கின்ற நேர்மையான அரசாட்சியை அமைப்பதற்கு துணை போகின்ற அந்த அணியை நாம் இன்றைக்கு பலப்படுத்துவோம். சிபிஎம் பின்னால் வாருங்கள், ஒரு எதிர்காலத்தை, ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை உண்டாக்குவோம். வணக்கம் நண்பர்களே.